வணக்கம். இது வந்து பெண்களுக்கான பதிவு. நான் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் தான் சொல்லிட்டு வரேன். இப்போ என் சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வந்தாலுமே அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து பாதுகாத்துட்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து வாழ வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்த நோக்கமான இந்த பிறவியினுடைய நோக்கத்தையும் நீங்கள் வந்துட்டு அடைய முடியும். சில ஒவ்வொரு ஆன்மாக்கள் வந்துட்டு இந்த மனித பிறவியை எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே அந்த கடவுளை போய் சென்று வந்து அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வேறு எதுவும் கிடையாது. இடையில நமக்கு உண்டாகக்கூடிய இதிலேயே நம்ம வந்துட்டு உழன்று நம்ம வாழ்க்கை வந்துட்டு முடிஞ்சிடுது இல்லையா? இப்போது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த மாதிரி இருக்கணும், அவங்க அந்த கடவுளை அடையிறதுக்கு அவங்க வந்து பல முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்துட்டு அவங்க சரிவர திறம்பட அவங்க வந்துட்டு நடத்தி கொண்டு போனாலே அவங்களுக்கு வந்து முக்தி செய்யலாம். சரியா செய்யலாம். அவங்க வாழ்க்கையில் அவங்க எந்த தவறும் செய்யாமல், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம செய்யாமல், அந்த ஃபேமிலினால மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து உண்டாகி இருக்கக்கூடாது. இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கணவனாலேயோ இல்லை மனைவினாலேயோ இல்லை பிள்ளைங்களாலேயோ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நீங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க. எப்போது அந்த 17-23க்கு மேலே ஓகேவா? என்ன இப்போது கணவன் மனைவி அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க தாங்க வந்துட்டு முயற்சி பண்ணணும். என்ன சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்க தானே முக்கியம். எனக்கு நான் தான் முக்கியம். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் இல்லையா? அப்போ உங்கள் ஜீவன் வந்துட்டு ஒரு நற்கதி அடைந்து அது கடவுள்கிட்ட போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டு வாழ்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது. ஓகேவா? இப்போ பெண்கள் வந்துட்டுக்கு வந்து வீட்லேயே நம்ம வந்து வீட்டு இருக்க பெண்கள், வெளியிலே போகிற பெண்கள், இந்த மாதிரியான பெண்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஆன்ம விடுதலை வந்துட்டு அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நான் இந்த நிறைய விதமாக நான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எடுத்து அதுக்கான தீர்வுகள் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போது உங்கள் கணவர் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக வந்து செயல்பட்டார் அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் அங்கே இருந்தாலுமே நீங்கள் என்ன அங்கே இருப்பீங்க? நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கணவரை வந்துட்டு நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்க. அது தப்பு கிடையாது சரியா? அது தப்பே கிடையாது, செயல்படுத்தலாம். ஆனால் அதனால் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாருக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது சரியா? யாருக்கு? அந்த கடமையை பெற்றவங்களுக்கோ இல்லை உங்களை பெற்றவங்களுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கோ பாதிப்பு இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கர்மக்கள் செய்கிறாது சரியா? இப்போது பல விதமாக வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக வந்துட்டு செயல்படுறாங்க இல்லையா லேடிஸு? அந்த மாதிரிலாம் செயல்பட்டால் அது வந்து நல்லது கிடையாது, கர்மக்கள் சேரும். எப்போ வந்துட்டு மற்றவங்களுடைய துன்பத்துக்கு நம்ம காரணமாக வந்துட்டு நம்ம இருக்கிறோமோ அப்பயே நமக்கு வந்துட்டு பிறவி இருக்குது சரியா? இந்த இல்வாழ்க்கையில் இருந்து பிறவியை அடையிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கடினம், ரொம்ப ரொம்ப கடினம் சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு முதிர்ச்சி தேவை, ஒரு மனப்பக்குவம் தேவை அதுக்கு. ஏன்னா பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை தாக்கும். பலவிதமான சூழ்நிலைகள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தொந்தரவு செய்யும், தவறு செய்யறதுக்கு தூண்டும் சரியா? அது ஆணுக்கும் சரி, அந்த பெண்ணுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, அந்த மனைவிக்கும் சரி சரியா? எல்லா சூழ்நிலையுமே நம்ம ஒரே மாதிரி தான் செயல்படணும். நாமளாக தான் இருக்கணும் ஓகேவா? ஒரு சிறு தவறு கூட நம்ம செய்யக்கூடாது ஓகேவா?
இப்போ கணவர் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு சாதகமாக வந்து செயல்படலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் வந்து நிறைய பதிவுகளை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கணவரே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தீங்கு பண்ணுறாருன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய தலைவிதி. அதுதான் வந்து கடவுள் வைத்து வைத்த மேடை சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க? அது கல்யாணத்தை தான் சொல்கிறாங்க. உங்களுடைய விதி அதான், உங்களுடைய தலையெழுத்து அதான். சரியா? ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஏற்று தான் நீங்கள் வந்து வாழணும். சரியா? என்ன உங்கள் கடவுள் வந்து ரொம்ப ராங்காக இருக்காரு, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படலை, ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா நீங்கள் அது வந்துட்டு நீங்கள் அப்படியே தான் நீங்கள் வந்து ஏற்றுட்டு வாழணும். நீங்கள் வெளியில் சொல்லலாம், வெளியே சொல்லுங்கள். அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது, நாங்கள் அப்படி தானே இருப்போம் தானே சொல்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்துட்டு ஆமாம் அவங்க அப்படி தான்ப்பா அப்படி சொல்லி சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? உங்கள் சொந்தக்காரங்கிட்டே சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கார சைடு சொந்தக்காரங்கிட்டே சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். ஓகேவா? சொன்னால் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த மன அழுத்தம் வந்துட்டு இருக்காது. சரியா? குடும்பம் மானம் போயிடும்னுட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சு 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 புழுங்குறதுனால உங்களால் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து செயல்பட முடியல. நீங்கள் வந்து நோக்கத்தையும் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது. ஓகேவா? என்ன நமக்கு இதில் வந்துட்டு நம்ம வந்து இதுக்காக வரல. சரியா? எதுக்காக வரல? மற்றவங்களை திருத்தத்துக்காகவோ மாற்றுறதுக்காகவோ நம்ம வரல. அதுக்காக நம்ம செயல்பட்டாலும் அவங்க மாறும் மடங்கு திருந்தவும் மாட்டாங்க, ட்ராமா பண்ணுவாங்க. எத்தனை வருஷமாக வந்துட்டு அவங்களும் ட்ராமா பண்ணிக்கிட்டு நீங்களும் ட்ராமா பண்ணிக்கிட்டு நம்புற மாதிரியே நீங்கள் நடிச்சுக்கிட்டு அவரும் உங்களை ஏமாத்துற மாதிரியே நடிச்சுக்கிட்டு எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டு இந்த ட்ராமாவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க? ஓகேவா? என்ன அதனால் அந்த வேலையை வந்து விட்டுட்டு உண்மையான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துடுங்க. சரியா? நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவங்களும் வந்துடுவாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற கணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராகம் வந்துட்டு செயல்படுறாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. அவங்களை வந்து நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடணும். சரியா? என்ன தவறு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானங்க தண்டனை. சரியா? சரியா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்களே திருந்துவாங்க. பிள்ளைங்களே அவங்களுக்கு திருத்துவாங்க. சரியா? யாராலையும் வந்துட்டு திருந்தாத அந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க மூலமாக அவங்க வந்து திருந்திடுவாங்க. ஆனால் அசிங்கம் பிள்ளைங்க கேட்குற கேள்விக்கு அவங்களாம் வந்து பதில் சொல்ல முடியாது, மதிக்க மாட்டாங்க பிள்ளைங்க. ஓகேவா? அதனால நீங்கள் வந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்துட்டு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வந்து கொண்டு போயிட்டு உங்களுக்கான கடமைகளை செய்யுங்க. உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கோங்க. மற்றபடி இவங்க வந்து வெளியில் வந்து மரியாதை வாங்கி தரணும், உங்கள் சொந்தக்காரங்கிட்டே மரியாதை வாங்கி தரணும், அப்படி பிறந்த வீடு இப்போ புகுந்த வீடு சைடு மரியாதை வாங்கி தரணும் யார் பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வந்து என்ன சொல்கிறதுனா அதெல்லாம் வந்துட்டு பெண் அடிமை. இதெல்லாம் சரிங்களா? அதெல்லாம் வந்து பெண் அடிமை. சரியா? அந்த ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் இதெல்லாம். சரியா? அப்படிலாம் கிடையாது. அவங்கள மரியாதை அவங்க தான் வாங்கிக்கணும். என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கான மரியாதையை அவங்க தானே வாங்கிக்கணும். நாம் எப்படிங்க வாங்கி தர முடியும்? இது நல்ல கதையாக இருக்கே இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம்.